உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. துணைத் தலைவருக்கான தேர்தல் செப்டம்பர் 9 நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் செப்டம்பர் 9 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெகதீப் தன்கர் குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் செப்டம்பர் 9 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததை அடுத்து தற்பொழுது புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. சட்டப்படி 6 மாதங்களுக்குள் அந்த பதவி நிரப்பப்பட வேண்டும். அந்த வகையில் புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேதி என்பது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேர்தல் தொடர்பான அறிவிப்பு 7ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் ஆகஸ்ட் 21ஆம் தேதி என்றும் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தாக்கல் செய்த வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் 25ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தேவைப்படும் பட்சத்தில், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் செப்டம்பர் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை குடியரசு துணைத் தலைவருக்கான இந்த தேர்தல் என்பது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்று மாலையே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை நாடாளுமன்ற, மக்களவை, மாநிலங்களவை என 2 உறுப்பினர்கள், 2 அவைகளை சேர்ந்த உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களிக்க இயலும். எனவே 2 எம்பிக்களும், அதாவது மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் சேர்ந்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளார்கள். அதற்கான தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேவைப்பட்டால் மட்டுமே அன்றைய தினம் தேர்தல் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.